வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் ஆ. சொர்ணராஜ், பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். போன வாரத்தில், அதாவது 21/7/2025 அன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 8th பே கமிஷன் சம்மந்தமாக சில கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணியிருப்பார். என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், 2025 ஜனவரி மாதத்தில் 8th பே கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணுறான்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி 8th பே கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், அந்த பே கமிஷனுக்கு யார் சேர்மனாக நியமனம் பண்ணியிருக்கீங்க, யார் யாரெல்லாம் உறுப்பினராக நியமனம் பண்ணியிருக்கீங்க, அந்த டீட்டெயில்ஸை சொல்லுங்கள். ஒருவேளை 8th பே கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணாமல் இருந்தால் 6 மாதம் கடந்த பின்பும் 8th பே கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணாததுக்கான காரணங்கள் என்ன, அதை சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த 8th பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் அந்த பெனிஃபிட்ஸ் எந்த தேதியிலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, இதுக்கான விவரங்களை சொல்லுங்கன்னு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்கார். அதுக்கு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பதில் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 8th பே கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணுறது சம்மந்தமாக இது வரைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எதுவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணலை அப்படின்னு சொல்லியிருப்பார். 8th பே கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணுறது சம்மந்தமாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம்தான் அந்த பே கமிஷனுக்கான சேர்மனையும் மெம்பர்ஸையும் நாங்கள் அப்பாயின்ட் பண்ணுவோம். அந்த சேர்மனும் மெம்பர்ஸும் அடங்கிய அந்த கமிஷன் சர்வீஸ் அசோசியேஷனோட சில டிஸ்கஷன்லாம் வச்சதுக்கப்புறம் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எந்தெந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எந்தெந்த ரெக்கமெண்டேஷனை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் பொறுத்து தான் அந்த 8th பே கமிஷன் எந்த தேதியிலேருந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருங்கிறதையெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஆஃபீஸ் மெமரண்டம் மூலம் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, 8th பே கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணுறது சம்மந்தமாக இதுவரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எந்த ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் இஷ்யூ பண்ணலை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ 7th பே கமிஷனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூட் பண்ண அந்த 7th பே கமிஷனுக்கு அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு 18 மாதம் கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த 8th பே கமிஷன்லேயும் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 18 மாதமோ 20 மாதமோ டைம் கொடுப்பாங்க. அந்த பீரியடுக்குள்ளே இந்த 8th பே கமிஷன் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சப்மிட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் 8th பே கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சம்மந்தமான ஒரு ஆஃபீஸ் மெமரண்டம் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த ஆஃபீஸ் மெமரண்டத்தை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு அஃபிஷியல் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த அஃபிஷியல் கமிட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணியிருக்கிற அந்த ஆஃபீஸ் மெமரண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை பெர்யூஸ் பண்ணி பார்த்து அதிலிருந்து எந்தெந்த ரெக்கமெண்டேஷனை எல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை கவர்மெண்ட்டுக்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜிஓ இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ஜிஓ வந்ததுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வெண்ட்டுடைய பே ஸ்ட்ரக்சர் எப்படி அமையும், அவங்களுடைய அலவன்சஸ் எல்லாம் எப்படி அமையும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். சரி, இப்போ 6th பே கமிஷன் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது 1/1/2006 இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துச்சு. ஆனால் அதுக்கான ஆர்டர் 2009 தான் இஷ்யூ பண்ணுறாங்க. 1/6/2009 தான் அதுக்கான ஜிஓ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இஷ்யூ பண்ணுது. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 1/1/2006 31/12/2006 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 12 மாதங்களுக்கான நிலுவைத் தொகை நோஷனல் 12 மாதத்துக்கு நோஷனலாக தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1/1/2007 31/5/2009 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 29 மாத காலத்துக்கான அரியர்ஸை 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ 12 மாதத்துக்கு நோஷனல் அப்படிங்கிற மாதிரி அதில் போயிடுச்சு. பெனிஃபிட் இல்லை, மானிட்டரி பெனிஃபிட் 12 மாதத்துக்கு இல்லை. இது 6th பே கமிஷனில். 7th பே கமிஷன் 1/1/2016
அந்த தேதியிலிருந்து இம்ப்ளிமெண்டேஷன். ஆனால் அதுக்கான ஜீவோ வந்து 11/10/2017 தான் இஷ்யூ பண்ணாங்க. ஆனால் 1/1/2016 எஃபெக்ட் கொடுத்தாலும் 30/9/2017 வரைக்கும் இருக்கக்கூடிய 21 மாதத்துக்கு வந்து நோஷனல் அப்படின்ட்டாங்க. அரியருக்கு அங்கே வேலையே இல்லை. 1/10/2017 இருந்து தான் 7th பே கமிஷனுடைய மானிட்டரி பெனிஃபிட் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்க ஆரம்பிச்சது. இதில் வந்து 21 மாதங்களுக்கு நோஷனல்லையே போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இந்த 8th பே கமிஷன்லேயும் 20 மாதம் 21 மாதம் அல்லது 25 மாதம் நோஷனல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், சாதாரணமாக ஒரு 5 வருஷம் சர்வீஸ் போட்ட ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு சுமார் ஒரு 20,000 ரூபா அவருக்கு மானிட்டரி பெனிஃபிட் வர வேண்டி இருக்குன்னு சொன்னால், இந்த 25 மாதத்துக்கு அவருக்கு வந்து டென்டேட்டிவாக ஒரு 5 லட்சம் ரூபா லாஸ் ஆகும். அது நோஷனலில் போயிடும். இது ஒன்று. அடுத்தது அந்த 25 மாதம் நோஷனல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, அந்த 25 மாதத்துக்கு அவருக்கு வந்து சிபிஎஸ் கான்ட்ரிபியூஷன்லேயும் பெரிய இழப்பு வரும். ஒரு மாதத்துக்கு அவருக்கு வந்து 2,500 ரூபா அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு சொன்னால், கவர்மெண்ட் வந்து 2,500 ரூபா போட வேண்டியிருக்கும். அப்போ 25 மாதத்துக்கு உண்டான இழப்பு அந்த இடத்துல அது அந்த சிபிஎஸ்சில் வரக்கூடிய நண்பர்களுக்கு இழப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் 1/1/2026 கொடுக்க வேண்டிய அந்த மானிட்டரி பெனிஃபிட்டை ஒரு 25 மாதம் கழித்து கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு சொன்னால், அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு வகையில் மானிட்டரி சேவிங்ஸாக இருக்கும். ஆனால் இந்த 25 மாதம் கழித்து வாங்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான மானிட்டரி லாஸ் பெரிய அளவில் இருக்கும். இது வந்து குமுலேட்டிவாக போட்டு பார்க்கும்போது தான் ஒவ்வொருத்தருக்கும் பல லட்சம் ரூபாய் வரைக்கும் இழப்பு வரும் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். இப்போ 8th பே கமிஷன் எவ்வளவு விரைவாக போட்டு எவ்வளவு விரைவாக அதை இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் எந்த அளவுக்கு இழப்பு குறையும் அப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேண்டி இருக்கும். அதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 8th பே கமிஷனை உடனடியாக கான்ஸ்டியூட் பண்ணி அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் பீரியடை வந்து ரொம்ப ஷார்ட்டாக அவங்களுக்கு நிர்ணயம் பண்ணி அவங்க ரெக்கமெண்டேஷனை வாங்கி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எவ்வளவு விரைவாக ஆஃபீஸ் மெமரண்டம் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவ்வளவு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் பெனிஃபிட் சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.